ஏறத்தாழ ஒரு 3-4 கிளாஸஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரிகளே எத்தனையோ மதத்தார் எத்தனையோ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் மேதாவிகள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தின் மேல கிறிஸ்துவை குறித்ததான ஒரு காரியமும் கிறிஸ்துவர்களை குறித்ததான ஒரு விசேஷமான விஷயத்தையும் இங்க கவனித்து அநேக பேர் இந்த ஒரு போதனைகளிலே பயன் பெற்றிருக்கார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எது வேதத்தில் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்போது மலை பிரசங்கம் இல்லைங்களா, அந்த மவுண்ட் சர்மன் ஆன் தி மவுண்ட். இது வந்து அநேக வெளிப்படையா அவங்களுடைய உரைகளிலே அவங்களுடைய ஒவ்வொரு டாக்ஸ்ல கூட நிறைய பேர் வெவ்வேறு மதத்தார் இந்த ஒரு மலை பிரசங்கத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கக்கூடியதை கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு அடிப்படையான ஒரு வார்த்தையை கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானத்திலே அநேக விஷயங்களும் போதிருக்கக்கூடிய காரியங்களை கூட பார்க்கிறோம். ஸோ மகாத்மா காந்தி கூட இந்த மலை பிரசங்கத்தை பார்க்கும்போது ரொம்பவே விஷயங்களை அவர் புரிந்து அதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில கூட ஈடுபட்டதாக நம்ம இதெல்லாம் கவனிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே இந்த கால சமயத்துல விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கக்கூடிய நாம் இந்த மலை பிரசங்கம் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் இல்லைங்களா. ஸோ உலகத்தாரே எத்தனையோ பேர் இந்த மலை பிரசங்கத்தை கேட்டு தங்களுடைய மனதை மாற்றி ஒரு நல் வழியிலே நடக்கணுன்ற சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அநேக பேரை பூமியில இருப்பாங்க. அவர்களுக்கே இந்த ஒரு போதனை இவ்வளவு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு தாக்கத்தை கொண்டு வரணும்ன்றதுதான் நம்ம இந்த படிப்பினையில ஆரம்பத்திலேயே நம்முடைய மைண்டை கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த மலை பிரசங்கத்தை குறித்ததான படிப்பினைகளை சகோதரர்கள் மூலமாக அதிகமாக கேட்டிருக்கோம். ஆனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கால சமயம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துல இந்த 8 விதமான விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயிலா பேச முடியாது. ஸோ ஒரு சர்ஃபேஸ்ல அவங்களுடைய முக்கியமான பகுதிகளை பேசியிருக்கோம். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியதுன்னா ரொம்ப டீட்டெயிலா பிரதர் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கவனிக்க போறோம். ஓகேங்களா. ஏறத்தாழ ஒரு 8 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதான விஷயங்கள் இருக்கிறத நம்ம ரொம்ப அருமையா சகோதரர் எழுதியிருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் நம்ம கேட்டிருக்காத சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இது எதுக்கு ரொம்ப பயன்படும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறார். இந்த கேரக்டர் அப்படிங்கும்போது இந்த மனுஷனுடைய ஒவ்வொரு குணங்களும் மிக முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுவார். மிக முக்கியமாக தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு ஒருவன் அழைக்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்குள் என்ன காரியங்கள் மிக முக்கியமாக தேவையா இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது சகோதரர் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயங்களை கூட நம்ம கவனிக்கலாம். சிஸ்டர் வாசிக்கலாம். நீ உத்தமனை நோக்கி செம்மியானவனை பார்த்தது. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 37வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் அழைத்துப் போகின்ற மிக ஆசீர்வாதமான நிலைகளை நாம் அடைவதற்கு என்ன குணங்கள் அவசியமாக உள்ளன? ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நீதியினால் நிரப்பி காணப்படுவதற்கும் தெய்வீக இரக்கம் மற்றும் முடிவில்லா ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்கும் தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படுவதற்கும் தேவனுடைய முகத்தை பார்க்க அனுமதிக்கப்படுவதற்கும் பரலோகத்தில் மாபெரும் பலனை அடைவதற்கும் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சிந்தனையும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக அர்ப்பணித்து வாழக்கூடிய நம்முடைய சிந்தனைகள் என்னவா இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா எல்லாமே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பொருத்தனைகளை அல்லது அநேக தியாகங்களை அநேக பலிகளாக செலுத்திக் கொண்டு
நம்ம முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஸோ அதனுடைய முக்கியமான ஒரு கட்டம் என்னன்னா பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளணும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு தேவையான குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு அதிகமா வேதத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு படிப்பினை என்னன்னா மலை பிரசங்கத்துல இருக்கக்கூடிய காரியங்கள். சகோதரி வாசிக்கிறாங்க. தேவனுடைய முகத்தை பார்க்க இதை காட்டிலும் வேறெந்த கேள்வி, வேறெந்த தலைப்பு, வேறெந்த பாடம் நமக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் அல்லது மிகவும் நன்மைக்கேதுவான ஆராய்ச்சியாகவும் இருக்கக்கூடும். இதை மாபெரும் போதகர் தம்முடைய முதலாம் வருகையின் போது கொடுத்திட்ட முக்கியமான போதனைகளில் ஒரு தலைப்பாக பாடமாக கொடுத்துள்ளார். மேலும் இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலும் உள்ள தம்முடைய உண்மையான சீஷர்களுக்கு எச்சரிப்பாக இருக்கும்படிக்கு தம்முடைய சாராம்சத்தை பதிவு செய்து வைக்கும்படியாகவும் பண்ணினார். என்ன சொல்றாங்கன்னா என்ன கொண்டு வேதத்துல ரொம்ப அருமையான டாபிக் அல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அல்லது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் டாபிக் எது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்ல கொண்டு வராங்க. என்னன்னா மலை பிரசங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள். இந்த மலை பிரசங்கத்தினுடைய அம்சங்களை தேவன் குறிப்பாக சபைக்கு அல்லது உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவர் இந்த சுவிசேஷ யுகத்தில் எல்லாருக்கும் எழுதி வச்சிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பு. சரி, ஸோ அப்படி இருக்கும்போது இங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு குணம் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள என்ன தேவை அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா வேதமே அன்புல தான் ஆரம்பிக்குது, அன்புல தான் முடியுது. ஓகேங்களா? ஸோ தேவன் ஒட்டு மொத்தமா ஒரு மனுஷனிடத்துல அல்லது ஒரு அர்ப்பணித்து வாழக்கூடிய நம்மிடத்துல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் எதுனா அது அன்பு. இந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்துவானவர் பிரித்தெடுத்து அந்த அன்புக்குள் இருக்கக்கூடிய சாராம்சங்களை 8 விதமாக பிரிச்சு நமக்கு என்ன பண்ணாரு எடுத்து காண்பிச்சிருக்கிறார். மலை பிரசங்கத்தில் ரொம்ப முக்கியமானது. அதான் சிஸ்டர் வாசிக்கிறாங்க. கர்த்தருடைய பிறந்தியர்களாகிய நாம் பின்பற்ற வேண்டிய அவருடைய குணலட்சணங்கள் ஒன்றாக இருக்க அந்த ஒரு குணலட்சணத்தை அடைவது தேவன் அளிக்கப் போகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கு இவ்விஷயத்தை நம்முடைய மனங்களுக்கு தெளிவுபடுத்தும் வண்ணமாக கர்த்தர் இந்த ஒரு குணலட்சணத்தை பல்வேறு பாகங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட பாகத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதாவது எப்படி ஒரு போட்டோகிராஃபர் ஒரு பொருளின் அனைத்து விஷயங்களும் தெளிவாக தெரியத்தக்கதாக முன்புற கண்ணோட்டத்திலும் இடதுபுறம் கண்ணோட்டத்திலும் வலதுபுறம் கண்ணோட்டத்திலும் இடதுபுறம் கண்ணோட்டத்திலும் படங்கள் எடுத்துக்கொள்வது போன்று கர்த்தர் நமக்கு காட்டி நம் மனங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். ரொம்ப அருமையா கொண்டு வந்தார். சரிங்களா? சொல்றோம் என்ன பார்க்கணும்னா தேவன் விரும்பக்கூடிய அந்த ஒரு குணத்தை எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஒரு குணத்தினுடைய ஒரு விசேஷத்தை எப்படி அவர் பிரித்தெடுத்து நமக்கு புரிந்து கொள்ளும்படி இந்த அன்பு அப்படின்னும் போது அதற்குள் என்னெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு அதை விரிவுபடுத்தி பேசினதா இந்த மலை பிரசங்கம் அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு ஒரு உதாரணத்தை என்ன கொடுக்குறாரு சகோதரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படம் பிடிக்கக்கூடிய ஒரு போட்டோகிராஃபர் ஒரு ஒரு போட்டோவை அவர் எடுக்கணும்னா அவர் எல்லா ஆங்கிள்லையும் ஒரு போட்டோ எடுப்பார். சரிங்களா? ஸோ இந்த ஒரு படிப்பினையில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த ரசூல் பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல அவர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா ட்ரூத்தை சத்தியத்தை ஒவ்வொரு கோணத்துல பார்க்கக்கூடிய ஒரு விசேஷத்தை தேவன் சகோதரர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப ஹிமாலயா போய் போட்டோ பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் அனுப்பிச்சா யாரு எந்தெந்த இடத்துல போய் போட்டோ பிடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல போட்டோ பிடிச்சிருப்பாங்க. ஆனா எல்லாமே என்னங்க ஹிமாலயா தான் போட்டோ பிடிக்கும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு ஒரு ஆர்டிக்கல். அப்படி இருக்கும்போது சத்தியத்தை கூட அந்த சத்தியத்தை பார்க்கக்கூடிய அந்த ஞானம் அந்த ஒரு தன்மையை ஒவ்வொருவருக்கும் வேற வேற ரீதியில தேவன் கொடுத்திருக்கிறபடியால்
அது எல்லாமே ஒட்டுமொத்தப்படுத்திக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியது, தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடியது அப்படின்றத நான் பார்க்கிறேன். அதனால தான் நம்ம சகோதரர்கள் பேசும்போது அந்த ஹார்மனி ஆஃப் த ட்ரூத் பார்க்குறாங்க இல்லைங்களா. அந்த சத்தியத்தினுடைய ஒரு ஹார்மனி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அது காணப்படும் இல்லைங்களா. ஒவ்வொரு ஆங்கிள் ஒரு சகோதரர்கள் அந்த சத்தியத்தினுடைய விஷயங்களை பேசணும் இல்லைங்களா. எவ்வளோ நம்ம மெமோரியல் சப்பர் நம்ம அனுசரிச்சு இருக்கிறோம். அந்த மெமோரியல் சப்பர்கள்லாம் பார்க்கும்போது அநேக அந்த சஃபரிங்கை குறித்து பேசக்கூடியது தான் இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கோணத்துல தான் சகோதரர்கள் ஒவ்வொரு வருடமும் நமக்கு புதுசாக தான் சில விஷயங்களை தேவன் கொடுக்கிறார். ஸோ அதுவரைதான் இந்த தேவனுடைய இந்த அன்பின் விஷயத்தை கூட அவர் இப்படிதான் பிரித்து வச்சிருக்கிறாரு. இதுதான் இயேசு கிறிஸ்துவானார் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 8 பாகமாக அந்த அன்பை பிரித்து பேசக்கூடியதா இன்னும் கொஞ்சம் தெளிவாக விரிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளும்படி அன்புக்குள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அன்புக்குள் முதலாவதாக என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டர் வாசிக்கிறாங்க. முதலாம் அவசியம் நமது கர்த்தர் முன்வைக்கும் முதலாவது குணலட்சமானது சில கோணங்களில் மிகவும் முக்கியமானது என்று எண்ணுவதற்கு நியாயமான காரணங்கள் உண்டு என்று நாம் கருதுகின்றோம். முதலாம் குணலட்சணம் தாழ்மையாகும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தாழ்மையான மனம் உள்ளவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. வசனம் இப்படியாக இருப்பதினால் தாழ்மையான அவசியமான ஒரே குணலட்சணம் என்றும் தாழ்மை கொண்டவர்கள் எவரும் ராஜ்யத்தை அடைந்து விடுவார்கள் என்றுள்ள அர்த்தத்தை கொடுக்காது. மாறாக ராஜ்யத்தை அடைவதற்கு தாழ்மையானதே முதலாம் முக்கியத்துவம் உள்ள முன் நிபந்தனைகளாகும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் தாழ்மையுள்ளவர்கள் அனைவராலும் ராஜ்யத்தை அடைய முடியாது. என்ன கொண்டு வரான்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேசின மலை பிரசங்கத்தினுடைய முதலாவது ஒரு தேவை, எசென்ஷியல் ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனங்களை அதிகமா கேட்டிருக்கிறோம். இந்த வசனங்களை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறோம்னு நமக்கு தெரியும். ஆனா இங்க இவர் கொடுக்கக்கூடிய சகோதரர் கொடுக்கக்கூடிய படிப்பினைய நம்ம கொஞ்சம் நிதானித்து யோசிக்கும் போது சொல்றாரு, இந்த மனத்தாழ்ச்சி அல்லது என்ன ஹம்பிள்னஸ் இல்லைங்களா, என்ன சொல்றாங்க மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை என்னக்கூடிய விஷயம் எப்படி புரிஞ்சு கொள்ளணும் நம்ம அப்படின்னு சில விஷயங்களை நமக்கு விரிவா பேசிட்டு வர்றாங்க சகோதரர். இங்க அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது என்ன அப்படின்னு பாக்குறாருன்னா, இந்த மனத்தாழ்மை ஒன்று இருந்தா போதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்றது தவறான கருத்து. அப்படி பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாங்கன்னா, சகோதர சகோதரிகள் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனத்தாழ்மை ஒன்று இருந்தா நாங்கள் ராஜ்யத்துக்குள்ள சேர்ந்துட முடியாது. அப்படி பார்க்கும்போது எல்லா இல்லைங்களா கிறிஸ்துவர்களை விட்டு இந்த பூமியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் மனத்தாழ்ச்சி ஒன்று இருந்துச்சுன்னா பரலோக ராஜ்யத்துல போயிட முடியுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்படின்ற ஒரு காரியத்தை கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே எல்லாரும் யாரெல்லாம் அந்த தாழ்மை குணத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா இன்னும் அதற்கு ஒட்டினதான சில குணங்கள் தேவையா இருக்கு அப்படின்னு கொண்டு வர வாசிக்கிறாங்க. அதே சமயம் தாழ்மை இல்லாத எவராலும் கூட ராஜ்யத்தை அடைய முடியாது. மேலும் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பதின் அர்த்தமானது பெருமை, அகம்பாவம் என்பவைகளை தங்களின் குணலட்சங்களுடைய அஸ்திபாரமாக கொண்டிருப்பவர்களாகிய வேறு மனநிலையை கொண்டவர்களுக்கு ராஜ்யத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருப்பினும் மேற்கூறப்பட்டுள்ள தாழ்மையுள்ள வகுப்பார் ராஜ்யத்திற்கான குணங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான நிபந்தனைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்பதே ஆகும். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம், அந்த மனத்தாழ்மை இருக்கக்கூடிய ஒரு குணம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எல்லா மனத்தாழ்மை உள்ளவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்றது கூட நிச்சயம் இல்லை அப்படின்றாரு. ஆனால் இந்த மனத்தாழ்மை இல்லாத இருப்பவர்கள் நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இது எந்த அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்துக்கு வரும்போது நம்முடைய குணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எதன் மேலே கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் இல்லைங்களா. அதான் சொல்றாரு, பெருமை இல்லைங்களா,
அங்க சொல்ற பாருங்க, proud, haughty, self-conceited இல்லைங்களா? சோ அந்த மேட்டுமையான ஒரு குணங்கள் இல்லைங்களா, நான் எண்ணக்கூடிய ஒரு 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 காரியம், இது எல்லாமே நாம் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக இருக்கும்போது இதையெல்லாம் நாம எடுத்து அதை தவிர்த்து ராஜ்யத்திலே நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வதுதான் ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான். அப்பதான் அந்த பிளெஸிங் நமக்கு வரும் இல்லைங்களா? சோ எல்லாருமே நாம் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப என்னங்க, நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பதாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விஷயத்துல தெரியும் இல்லைங்களா? அந்த நான் எண்ணக்கூடிய ஒரு காரியம், மேட்டுமை எண்ணக்கூடிய காரியம், என்னால் எல்லாம் கூடும் எண்ணக்கூடிய காரியம், இதெல்லாம் நமக்குள்ள அதிகமா இருந்துச்சு. ஏன்னா ஆதாம்ல இருந்து வந்த சில விஷயங்கள் அது பூமியில எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது தப்பு இல்லை, அது பாவம் இல்லை இல்லைங்களா? சோ எல்லாருமே அப்படிதான் இருக்கணும்னு இந்த பூமியானது என்ன பண்றாங்க, ஜனங்கள் அப்படிதான் இருக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா மனத்தாழ்மை அல்லது ரொம்ப எல்லா விஷயத்திலும் தாழ்ச்சியா இருந்தா இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மள என்ன பண்ணிடுவாங்க, நம்மள வளர விட மாட்டாங்க அப்படின்னு பூமியானது, பூமியில் இருக்கக்கூடிய நியமம் அப்படியாது இல்லைங்களா? ஒருத்தர் ரொம்ப சைலண்டா என்ன பண்றாங்க ஜனங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளோ அவங்க டார்ச்சர் பண்ணிடுறாங்க இல்லைங்களா? அதனால மனுஷன் இயல்பான ஒரு சிந்தனை என்ன ஆயிடுதுன்னா, நானு பொறுமையாவோ தாழ்ச்சியாகவோ இருந்தா என்ன ஜனங்கள் வாழ விடமாட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனைகளை என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க இந்த குணங்களை அப்படியே வளர்த்துட்டே வரும். அப்படிதான் கூட வளர்த்துட்டே வந்தோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை புரிந்த பிறகு, இந்த அஸ்திவாரத்திலே கட்டப்பட்டிருந்தால் அந்த அஸ்திவாரம் முற்றிலுமாக தகுத்தெறியப்பட்டு புதிய அஸ்திவாரத்தை போடணும் இல்லைங்களா? நான் என்பதை விட்டு தேவன் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே அப்படின்ற ஒரு மனத்தாட்சிக்குள்ள நம்ம வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்டை கொண்டு வரணும் இல்லைங்களா? சோ நம்முடைய சிந்தனைகளை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ளக்கூடும் நெக்ஸ்ட் விஷயத்தை பேசுறாங்க, வாசிக்கலாம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தைகளை கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் தெளிவாய் புரிந்து கொள்வார்களாக. இந்த கருத்தானது தேவனுடைய நேச குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு நாடிக்கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய சிறியவர்களில் ஒவ்வொருவரையும் எவ்வளவாய் எச்சரிப்புடன் இருக்க செய்ய வேண்டும். இந்த தாழ்மையின் ஆவியை தன்னுடைய இருதயங்களில் வளர்த்தி கொள்ளும்படியாக இவர்கள் கவனிப்பதிலும் எத்துணை வைராக்கியத்துடன் காணப்பட வேண்டும். மேலும் இத்தாழ்மையானது மற்றவர்களுக்கு அதிகமாக தெரியத்தக்கதாக இவருடைய அன்றாட ஜீவியத்திலும் காணப்பட வேண்டும். இன்னுமாக இத்தாழ்மை விசேஷமாக சகோதரர்களுக்கு எத்தனை ஆசீர்வாதமாகவும் நன்மைக்கேதுவான எத்துணை செல்வாக்காகவும் காணப்பட வேண்டும். ரொம்ப அருமையா கொண்டு வர. ஒருவேளை நாம் இந்த கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு இந்த முதல் ஒரு படியை நம்ம எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னும் போது நம்முடைய அஸ்திவாரம் எல்லாமே விழுந்த நிலைமையில நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை, மேட்டுமை இல்லைங்களா, நான் என்ற சில ஆணவம், இதெல்லாமே நமக்குள்ள வந்துடுச்சு. ஆனா இது கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நிதானமா இது என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதான் ரொம்ப 2:12 நம்ம கொடுக்குறாங்க இல்லைங்களா? உங்கள் மனது மறுரூபமாக வேண்டும். அந்த மனது மறுரூபம் ஆகிற ப்ரோசஸ் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த நமக்கு இருக்கக்கூடிய பழைய அஸ்திவாரத்தின் மேலேயே கிறிஸ்துவனுடைய சத்தியத்தின் அஸ்திவாரத்தை கட்டிட்டோம்னா அது எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆணவமானது, பெருமையானது எங்கேயோ நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல நிச்சயமா நம்மள விடுத்திடும். அதாவது ரொம்ப ஜாக்கிரதையா இந்த போடுற பவுண்டேஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், சரியான ரீதியில. அதான் சகோதரர் கொண்டு வரும்போது சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு பார்க்கும்போது பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, we fight against God. எப்ப நம்ம பெருமையா நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில நாம் தேவனோடு கூட என்ன பண்றோமா, எதிர்த்து நிற்கிறோம் தேவனை. we fight against God. நம்ம நம்முடைய ஜீவியத்துல ஒவ்வொரு சமயத்திலையும் தேவன் நமக்காக வாழ, நமக்காக அவர் கொடுத்திருக்கக்கூடிய கிருபையை நாம் அலட்சியப்படுத்தி தேவனுக்கு விரோதமா நாம் குற்றம் பட ஆரம்பிக்கிறோம் சகோதரர். அதான் இருக்கும் போது இங்க என்ன சொல்றாருன்னா, ஆனால்
தாழ்மையா இருக்கிறவனுக்கு தேவன் என்ன காண்கிறாரா? அவருடைய கிருபையை கொடுக்கிறார். அது ரொம்ப அடிப்படையான வார்த்தை, இது பேசிக்கான வார்த்தை. இந்த ஃபவுண்டேஷனை நம்ம ரொம்ப கிளியரா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிடலாம், சிந்திக்க ஆரம்பிக்கணும்ன்றதான் சொல்றாரு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த ஒரு சிந்தனைய ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சொல்றாங்க. என்ன சொல்றேன்னா, the thought should be God everyone. எல்லாரும் என்ன பண்ணுங்களா, கேர்ஃபுல்லா கவனிக்கணுமா இந்த விஷயத்துல அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு மாற வேண்டும் என்றால் இந்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனை ப்ராப்பரா கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அது ஒரு நாள்ல செய்து முடிச்சு நெக்ஸ்ட் அதை மறந்துடக்கூடாது சகோதர சகோதரிகள். ஏன்னா நாம் இன்னும் மாம்ச பலவீனத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய மனுஷனும் நம்மோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அதுதான் அந்த பலவீனம் இன்னும் இருக்கு. அதால சரி, நானு இன்னைக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாக புது சிருஷ்டியாக மாறி நான் என்ன பண்ணிட்டேங்க, நான் தாழ்ச்சிய கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன் அப்படின்னு அந்த நாளை மாத்திரம் நம்ம கவனிச்சு வரப்போற நாட்களில அதை கொஞ்சம் கவனிக்காத விட்டுட்டோம்னா இல்லைங்களா, அங்க ஆகக்கூடிய விளைவு ரொம்ப டேஞ்சரானது இல்லைங்களா. அதால தொடர்ச்சியாக இந்த மனத்தாழ்ச்சியை நாம் வளர வளரதான் ஆரம்பத்தில் என்ன இருக்குங்க, இது ரொம்ப ஈஸியா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல இல்லைங்களா. சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் ஸ்லோ ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இது நாளுக்கு நாள் நம்முடைய சீனியாரிட்டி வந்து பாருங்க, சீனியாரிட்டி இந்த சீனியாரிட்டி வர வரதான் இந்த மனத்தாழ்ச்சி என்ன ஆகும், சீனியாரிட்டி கூட க்ரோ ஆகும். அப்படியே அந்த க்ரோ ஆகி சீனியர் மோஸ்ட் அப்படின்னும் போது வேற எல்லாருமே என்னவா இருப்போம், நமக்கு இல்லை அந்த தாழ்ச்சியை இழந்துருவோம். இல்லை யாராச்சும் கொஞ்சம் நம்ம கிட்ட ஒரு கேள்வியோ இல்லது கொஞ்சம் உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டாலே அங்க தாழ்ச்சி எண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குங்க, ரோட்ல மறந்துட்டு இருப்போம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதன் மேல் நம்முடைய கவனம் இல்லை இல்லைங்களா. அந்த கவனம் அதிகமாக நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கணும் சகோதர சகோதரிகளை. அந்த விஷயத்தை கொண்டு வரும்போது சொல்றாருங்க, இந்த விஷயத்தை சொல்லும் போது zealously they have to watch என்றார் இல்லைங்களா. ரொம்ப வைராக்கியத்தோட இந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா. நமக்குள்ள ஆணவமோ பெருமையோ மேட்டுமையோ இருக்கக்கூடாதுன்ற ஒரு கவனம் என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு காலத்தை கொண்டு வரார். ஸோ இந்த ஸ்பிரிட்டை தான் டே டு டே தேவன் கொடுக்கக்கூடிய அனுபவங்களில நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ நம்ம அதை தேடி போட தேவையில்லைங்க. நம்ம டெய்லி நம்ம ஃபேமிலியில தலையில ஏஞ்சிருந்தோன்னே இந்த ஒரு அனுபவத்தை தேவன் கொடுத்து ரெடியா இருப்பாரு இல்லைங்களா. இதெல்லாம் மறந்துட்டு இருப்போம், படிச்சுட்டு இது இங்க எல்லாம் ஹம்பிள்னஸ் எல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் பிரதர்ங்க கூட போய் கேதர் ஆனாதான் ஹம்பிள்னஸ்ல காமிக்கிறோம்னு யோசிக்கலாம் இல்லைங்களா. ஆனா இங்கே என்ன பண்ணிட்டார், தேவன் பாடத்தை கொடுத்தாரு, அதை மறுதளிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ரஸ்க்குள்ள போயிட்டே இருப்பேன் இல்லைங்களா. அதுதான் காட் அப்படின்றார். ஸோ ஒவ்வொரு சமயமும் இந்த தாழ்ச்சி எண்ணக்கூடிய விஷயத்தின் மேல் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி க்ரோ ஆகணும்னு சொல்றாரு பாருங்க. நெக்ஸ்ட் பிரதர், வேரிலிருந்து பல கிளைகளுடைய மரமானது வளர்வது போன்று முதலாவதே அவசியமாய் இருக்கும் இக்குணலட்சணம் வளரும்போது கர்த்தர் வாக்கியம், அதாவது தெய்வீக அங்கீகரிப்புடையது என்று அறிவித்துள்ள ஆவியின் மற்ற குணலட்சணங்கள் வளர்கின்றது. இக்கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது சகல மனித போதனைகளிடமிருந்தும் நமது கர்த்தருடைய போதனைகள் எவ்வளவு வேறுபட்டதாக காணப்படுகின்றது. பூமிக்குரிய ஞானமானது பின்வரும் காரியங்களை கூறுகின்றது. நம்ம என்ன கொண்டு வரோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் குவாலிட்டி இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா மனத்தாழ்ச்சி. இந்த மனத்தாழ்ச்சியை ஒருவன் மிகவும் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஸோ ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மரம் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர்கள் என்னவா இருக்கணுங்க, ரொம்ப டீப்பா ரொம்ப ஆணித்தரமா அந்த வேர்கள் என்ன இருக்கணுங்க, அந்த பூமியில பதிர்ந்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த மரத்தினுடைய ஒரு பலன் அதிகமா இருக்கும். நீங்க யூஸ்வலா நீங்க மரத்தினுடைய ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்க்கும்போது அநேக ஸ்காலர்ஸ் அநேக ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மரம் எவ்வளோ பெருசா எவ்வளோ விரிவா வளர்ந்துருக்குதோ அப்படியே பூமிக்குள்ள போனீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்கும்ன்றாங்க. ஓகேங்களா. மரத்தினுடைய மேல பிரான்ச்சஸ் எவ்வளவு வளர்ந்துருக்குதோ அதே போல கீழே ரூட்ஸும் அப்படியே தான் இருக்கும். அதுதான் அந்த மரத்தினுடைய செழிப்பு அவ்வளவா இருக்கு. ஸோ இந்த நேச்சர்ல தேவன் இப்படிதான் செய்திருக்கிறார் அப்படிங்கும் போது நீங்க அதுதான் கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி மரத்தினுடைய கிளைகள் அதிகமா இருக்கோ
அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய வேர்கள் அப்படின்னும் போது தேவனுடைய கிருபை அங்க என்னவா இருக்கும், அதிகமாக காணப்படும் அப்படின்றாங்க. கிறிஸ்துவனுடைய டீச்சிங்கு இப்ப இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய டீச்சிங்கும் ரொம்ப வித்தியாசப்பட்டது அப்படின்னு கொண்டு வரும்போது, இப்போ பூமிக்குரியதான ஞானம் எப்படியாப்பட்டதுன்னு சொல்றாரு. ஒரு கம்பாரிசன் கொடுத்துறாங்க நமக்கு. பூமிக்குரியதான ஒரு ஞானம் எப்படின்னு சொல்றாங்க. அதாவது, நிமிர்ந்து நில்லுங்கள், உங்களை பற்றி உயர்வாக எண்ணுங்கள், எளிமையுடன் இருப்பதற்கு பதிலாக கொஞ்சம் கர்வம் கொண்டவர்களாக இருங்கள். இப்படி கொஞ்சம் கர்வத்துடன் இருப்பது அநேக விதத்தில் மிகுந்த செல்வாக்கை உடையதாக இருக்கும். உங்களை காட்டிலும் வேறு எவராலும் உங்களை குறித்து உயர்வாகவும் எண்ண முடியாது, பாராட்டவும் முடியாது. ஆகவே உங்களை குறித்து உயர்வாக எண்ணிக்கொள்ளுங்கள், நிமிர்ந்து நடங்கள், உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை வெளிப்படுத்தும் பார்வையை உடையவராக இருங்கள். இதுதான் பூமியில இருக்கக்கூடிய ஞானமானது நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஓகேங்களா? சோ இந்த ஒரு படிப்பினையில நம்ம கூட இருந்தோம். கரெக்டுங்களா? இந்த படிப்பினையில தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இங்க எப்படி பூமியினுடைய ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீ என்னவா இருக்க, நீ ஹை மைண்டட், நீ எல்லாத்துலயுமே மேன்மையானவனாக நீ உன்னையே நீ காண்பித்துக்கொள். இதுதான் பூமி காண்பிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா? சோ உன்னையே நீ பெருசாக உன்னையே சிந்தி, நீ எப்பவும் கோழையா இருக்காத. இதெல்லாம் பூமி சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள். நீ எப்பவுமே கோழைன்னு நினைக்காத, நீ உன்னையே என்ன பண்ணிக்கோ, நான் மேன்மையானவன் அப்படின்னு நினைச்சுக்கோ. உன்னை காட்டிலும் உலகம் யாருமே உன்னை நல்லவன் சொல்லாது, நீ தான் உன்னை நல்லவன்னு சொல்லிக்கணும். அதான் சொல்றாப்பா, ஒரு அருமையான விஷயங்கள் இல்லைங்களா? சோ அப்படி வரும்போது சகோதர சகோதரிகளே, எப்பவுமே நீ தாழ்ந்த மனதோடு இருக்காத. உன்னுடைய என்னங்க, உன்னுடைய வர்த்தனைகள், உன்னுடைய வார்த்தைகள் எல்லாமே பெருசாக நீ பேசினாதான் இந்த பூமியிலே ஜனங்கள் மத்தியில நீ சர்வை ஆக முடியும். இதுதான் பூமியினுடைய ஞானம் கொண்டு வருது. இதெல்லாம் பொதுவா பார்க்கணும். பொதுவா நாம இந்த பூமியில வாழக்கூடிய ஜனங்கள் மத்தியில போனீங்கன்னா, யாரையாச்சும் ரொம்ப நாளாகி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனிக்கலாம். ஒருவேளை நாமும் தாழ்மையா இல்லாத இருந்தா நமக்கும் தெரியாது. நாம கொஞ்சம் தாழ்மையா இருந்தா அவங்களுடைய மேன்மையான விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இல்ல எல்லாமே கொஞ்சம் மேன்மையானதா இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு என்னவா இருக்கும், கவர்மெண்ட் ஒரு அவங்களுக்கு ஒரு க்ளோரியஸ். ஆனா சகோதர சகோதரிகளே, அங்க விஷயங்களை சொல்லும்போது சொல்றாரு, இந்த விஷயங்கள் இப்படியாப்பட்ட ஒரு சிந்தனையிலே சொல்லப்படாமல் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கொண்டு வர்றாரு. கண்டினியூ பண்றாங்க பாருங்க சிஸ்டர். இப்படியான உலக பிரகாரமான ஆலோசனையே உலக ஞானம் காணப்படுகின்றது என்பதில் சந்தேகமில்லை. தற்காலம் தொடர்பான பூமிக்குரிய விஷயங்களில் ஜெயம் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான இந்த பூமிக்குரிய ஆலோசனைகளில் கொஞ்சம் உண்மை இருக்கின்றது என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனால் தேவனுடைய வழிகள் என்பது மனுஷனுடைய வழிகள் அல்ல. வானம் பூமியிலிருந்து எவ்வளவு உயரமாக காணப்படுகின்றதோ அவ்வளவாய் தேவனுடைய வழிகளும் மனுஷனுடைய வழிகளிலும் இருந்து உயர்வானதாக காணப்படுகின்றது. என்ன கொண்டு வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிட்ட, இந்த உலகம் ஞானமானது உலகத்துக்கு தேவையான சில ஆலோசனைகளுக்கு அருமையான காரியங்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கராவோ இல்ல நல்ல ஒரு பேச்சாளராக மாற்றக்கூடிய ஒரு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா செல்ஃப் எஸ்டீம். உன்னையே நீ என்ன பண்ண, உயர்ந்த ஒரு மனுஷனாக நீ சிந்திக்கணும். அந்த செல்ஃப் எஸ்டீம் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. இதுதான் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? அதான் சொல்றாங்க. சரி, இந்த பூமியிலே வாழ்வதற்கு, பூமியினுடைய காரியங்களை சாதிப்பதற்கு இந்த குணங்கள் ஒரு விதத்திலே அருமையானதுதான். ஆனால் தேவனுடைய பார்வையில இந்த இப்படியாப்பட்ட உலகம் ஞானமானது எந்த விஷயத்திலாவது பயன்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அதான் சகோதரர் வந்த ஒரு வசனத்தை கொண்டு வராங்க இல்லைங்களா? தேவனுடைய சிந்தனையும் அல்லது தேவன் கிரகிக்கக்கூடிய விஷயமும் இந்த பூமியினுடைய விஷயமும் என்னவா இருக்குங்களோ ரொம்ப வித்தியாசப்பட்டதா இருக்கு இல்லைங்களா? மனுஷர்கள் வெளிப்படையான
அந்தஸ்து, வெளிப்படையான பெருமை, மேட்டுமையை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா தேவனோ உள்ளத்தின் ஆழத்திலே இந்த மனத்தாழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் மேல் அவர் என்னவா இருக்காங்க, ரொம்ப கரிசனத்தோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை கொண்டு வராங்க. அதுதான் அதை கொண்டு வரும்போது மத்தேயு 23:12 கூட சொல்றாங்க. வாசிக்கிறாங்க. மேலும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவான் என்றும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் ஏற்ற காலத்தில் தாழ்த்தப்படுவான் என்றும் தெய்வம் நமக்கு உறுதி அளிக்கின்றார். மத்தேயு 23:12 தேவன் என்று தெய்வீக வல்லமையின் வலது பாரிசத்தில் உயர்த்தப்பட்டுள்ள நமது அருமையான மீட்பரை தாழ்மை மற்றும் கீழ்ப்படுதலுக்கான மாதிரியாக வேத வாக்கியங்களில் சுட்டி காட்டுகின்றார். பின்னர் தன்னைத்தான் உயர்த்த முயற்சித்து இப்பொழுது தள்ளப்பட்டு முற்றிலுமாக இறுதியில் அளிக்கப்பட போகின்ற மாபெரும் எதிராளியானவனின் கூட்டமே நமது கவனத்தை திருப்புகின்றார். கொண்டு வரும்போது சகோதர சகோதரிகள் இங்க அந்த மேட்டுமையான ஒரு சிந்தனையும் மனத்தாழ்ச்சியான ஒரு சிந்தனைக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறாரு சகோதரர், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் தான் மனத்தாழ்ச்சியோடு தன்னையே தாழ்த்தி கொண்ட பிரகாரமாக அவர் தேவனுடைய வலது பாசத்துல அமர்ந்திருக்கிறார். ஆனால் சாத்தானோ அவனையே மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் அவனையே பெருமை பாராட்டிக் கொள்ளவும் அவன் ஆரம்பிக்கும் போது அவன் வீழ்த்தப்பட்டான். வரப்போற நாட்களிலும் அவன் முற்றிலுமாக அவன் என்ன ஆயிடுவானா, அவன் சங்கரிக்கப்படுவான் என்ற ஒரு உதாரணத்தை இங்க கொண்டு வர ஒரு 2 வசனங்கள் கூட வாசிச்சிடலாம். பிலிப்பியர் 2:9 வாசிக்கிறார். பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவ தேவன் உயர்த்தினதுக்கு காரணம் என்னன்னா 2 விஷயத்தை சகோதரர்கள் கொண்டு வர்றார். ஒண்ணு, தன்னையே தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். இது 2 தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த 2 செய்வதன் மூலமாக தான் அவர் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். இதுதான் அவரை பின்பற்றக்கூடிய நமக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு. நம்மை தாழ்த்தி தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தோமானால் நாமும் இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய வலது பாசத்தில நமக்கும் தேவன் ஒரு வாய்ப்பை சரீர அங்கத்தினராக இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற போது நமக்கு கூட இதே கண்டிஷன் தான் சொல்லுறோம், இல்லைங்களா? அதேதான் எபிரேயர் 2:14 கூட வாசிக்கிறாங்க. 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கும் அதிகராகிய பிசாசனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஒபீடியண்டா இருந்தார் அப்படின்னும் போது 2 விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒண்ணு, அவருடைய ரட்சிப்புக்காக இந்த 2 காரியங்கள் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மரணத்திலிருந்து விடுவிக்க இந்த 2 குணங்கள் அதுக்கும் தேவையாகும். தன்னையே தாழ்த்தி அடிமையின் ரூபத்தை எடுத்து மரண பரியந்தம் உண்மையுள்ளவராக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டார். இது அவருக்கும் பெனிஃபிட் ஆச்சு, வரப்போற உலகத்துக்கும் அந்த பெனிஃபிட் கொடுத்தாரு அப்படின்றத பார்க்கிறோம். மத்தேயு 23:12 கூட வாசிக்கலாம். மத்தேயு 23:12. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவ்வளவுதான், சிம்பிள். இது தேவ ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான நியமம். இந்த நியமம் தான் அங்க கொண்டு வந்தார், இல்லைங்களா? இந்த நியமத்தை நாம எப்பவுமே நாம மாற்றி எழுத முடியாது சகோதர சகோதரியே. அது எந்த கால சமயத்துக்கும் இந்த நியமம் தான் தேவ ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஃபவுண்டேஷன், இல்லைங்களா? இன்னும் ஒரு விஷயத்தை கூட கொண்டு வர பாருங்க. என்ன ஒரு காரியங்கள் அப்படின்னும் போது ஒரு தவறான ஒரு கருத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது, இல்லைங்களா? புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னும் போது ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னும் போது இங்கிலீஷ்ல நீங்க கொஞ்சம் அப்படியே யோசித்து பாத்தீங்கன்னா புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னு வரும். யாரெல்லாம் தரித்திரராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏழ்மையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனை கூட நம்ம இருக்கக்கூடாதுன்றோம். There's a difference between poor in spirit and poor in pocket அப்படின்ற வாசிக்கிறாங்க.
ஆவியில் எளிமையுள்ளவனுக்கும் மற்றும் பணப்பையில் எளிமை தரித்திரனாய் இருப்பவனுக்கும் அல்லது அறிவியல் சாதனைகளிலும் தரித்திரனாய் இருப்பவனுக்கும் இடையேயுள்ள துல்லியமான வித்தியாசம் கவனிக்கப்பட வேண்டும். பூமிக்குரிய காரியங்களில் தரித்திரராய் இருந்தும் ஆவியில் செருக்குண்டவர்களாய் காணப்படும் ஜனங்களை நாம் அனைவரும் பார்த்திருக்கின்றோம். நம்முடைய பொருளாதாரமும் அல்லது அறிவும் சூழ்நிலைகளும் என்னவாக காணப்பட்டாலும் சரி, தாழ்மையான ஆவியே தெய்வீக பார்வையில் அங்கீகரிக்கப்படுகின்ற காரியமாக இருக்கும். கொண்டு வர்றேன். என்ன டிஃபரன்ஸ் கொண்டு வர்றேன்னா, ஓகே, சோ ஒருவேளை ஏழ்மை தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஆவியில எளிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, இந்த பூமியில அப்படி இல்லை இல்லைங்களா? இந்த உலக நியமம் அப்படி நமக்கு கொண்டு வரல. இந்த உலக நியமம் எழுதினா அவன் என்னவா அந்த மனுஷன் என்னவா அவன் தரித்திரனாகவோ அல்லது ஏழையாக இருந்தானோ அவனுக்குன்ற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட அவன் தேடலாம். அவன் என்ன மாதிரி மனுஷனா இருக்கட்டும், அவனுடைய ப்ரொஃபஷன் என்னன்னா இருக்கட்டும், ஆனா அவனுக்குன்ற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை, ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதால இந்த பூமியில ஆவியிலே எளிமையா இருக்கிற கூடியவர்கள் அதிகமானோர் பணத்திலே ஏழ்மைதனமாக இருந்தா நிச்சயமா ஆவியிலே எளிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றது தவறானது. அதிக பேர் இந்த ஒரு சூழ்நிலையில மனமேட்டுமை அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பூமி அப்படி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு இல்லைங்களா? இந்த பூமியினுடைய நியமம் தான் அப்படி கொண்டு வந்திருக்கு. அவங்களாக அவங்களுடைய அந்த ஒரு தகுதியை படுத்திக் கொள்ளாது இருந்தாலும் பூமியானது அவர்களுக்கு அந்த தகுதியை படுத்திக் கொள்ள சூழ்நிலைகளை அமைத்துக் கொடுக்கிறது. அதான் கொண்டு வர சகோதரிய. ஸோ போர் இந்த பாக்கெட் அப்படின்னும் போது ஃபைனான்சியலி வீக்கா இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஆவியில எளிமையா இருக்கிறாங்கன்னா அது தவறானது. பூமியில எத்தனையோ பேர் அவர்கள் ஏழ்மை தனத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அந்த ஆவியிலே மேட்டுமையும் பெருமையோடு கூட இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பூமியில அதிகமாக கண்டினியூ பண்ணலாம். பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு இத்தகைய தாழ்மையின் ஆவி அவசியமாகும். அதாவது தங்கள் சொந்த குறைபாடுகள் குறித்தும் ஞானம் இல்லாமையை குறித்தும் தாழ்மையுடன் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவன் தற்காலத்தில் தாழ்மையுள்ளவர்களுக்கு மாத்திரம் அருள விரும்பும் ஞானத்தை இருதயபூர்வமாகவும் இலவசமாகவும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னுமாக இந்த மனத்தாழ்மையானது தெளிந்த புத்தியுள்ள ஆவிக்கு அவசியமான ஆதாரமாக அஸ்திபாரமாக காணக்கூட இருக்கின்றது. ஏனெனில் தாழ்மையான மனப்பான்மை உடையவரை தவிர வேறு எவரால் நியாயமாகவும் பாரபட்சமின்றி சரியாக சிந்திக்க முடியும். ஆகவே தாழ்மையானது கிறிஸ்துவின் மனம் அல்லது குணலட்சத்தின் முதல் நிலை குணபூர்வமாக இருக்கின்றது என நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, சோ இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட கன்க்ளூட் பண்றார் சகோதரர். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, மனத்தாட்சி அல்லது ஆவியிலே எளிமை தனத்தை நாம் எப்படி உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ நம்ம பேசிக்கலா சில சமயங்களில் ரொம்ப தாழ்மையா சகோதர சகோதரிகிட்ட நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தாழ்மையா தான் இருக்கும். ஆனா இதனுடைய தாக்கம் நம்ம வாழ்க்கையில அதிகமாக அது ரொம்ப வேரூறு இருக்கணும் அப்படின்னா இதுல ஒரு பேசிக்கா நம்ம செய்ய வேண்டியது 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதான் நம்ம பிரதர் கொண்டு வர. இந்த 2 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தீவிரமாக இதன் மேல நம்ம மனதை வைத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிந்திக்காதையே நமக்குள்ள தேவன் விரும்பக்கூடிய மனத்தாட்சி வந்துடும். ஓகேங்களா? அது 2 இங்க சொல்றாரு பாருங்க பிரதர். கொஞ்சம் டீடைலா நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னா, மேல கொஞ்சம் ஒரு வசனத்தை மேல வாசிங்க. இப்ப வாசிச்சுங்க, அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மனத்தாழ்மையானது தெளிந்த புத்தியுள்ள ஆவிக்கு அவசியமான ஆதாரமாக அஸ்திபாரமாக கூட இருக்கின்றது. ஏனெனில் தாழ்மையான மனப்பான்மை உடையவரை தவிர வேறு எவரால் நியாயமாகவும் இன்னும் கொஞ்சம் மேல வாசிங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. 2 பாயிண்ட் கொண்டு வராங்க. ஆவி அவசியமாகுதும், அதாவது தங்கள் சொந்த
இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. சொல்ற படிங்க. தங்கள் சொந்த குறைபாடுகள் குறித்தும் ஞானம் இல்லாமையை குறித்தும் தாழ்மையுடன் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஒண்ணு, நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகளை நம்ம என்ன பண்ணுங்களா? அக்செப்ட் பண்ணோம், அக்னாலேஜ் பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ணோம். ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? நான் என்னால ஒண்ணுமே இல்லை, இந்த சத்தியத்துக்கு கொண்டு வந்த தேவன் என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அவருடைய ஞானத்தை குறித்ததான விஷயத்துல நான் ரொம்ப குறைப்பட்டவனா இருக்கிறேன், முழுமையான அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தை புரியாதவனா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அந்த மனப்பக்குவத்தோடு நம்ம இந்த ஒரு தாழ்மையை நாம கற்றுக்கொள்ளணும். அதான் நம்ம பேசி இந்த 2 விஷயங்களை நம்ம எப்போ அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ இல்லைங்களா? நான் என்பது ஒண்ணுமே இல்லை. அதான் அப்போஸ்தலர் பவுல் ஒருத்தர் சொல்றாரு, நீ என்னத்தை தேவன் கிட்ட பெற்றுக்கொள்ளன்னு நீ இவ்வளவு பெருமை பாராட்டுன்னு கேட்கிறார். நீ எதை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்கிறார் இல்லைங்களா? சோ அதால எல்லாமே தேவனிடத்துல பெற்றுக்கொண்டோம். அது பெற்றுக்கொண்ட நாம் எதை குறித்து பெருமைப்படுத்தும், எதை குறித்து நம்ம பாராட்டணும், அதான் கொண்டு வர. சோ அதால இந்த 2 பேசிக்கான திங்கிங் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும் இல்லைங்களா? இது நம்ம எப்போ சத்தியத்துக்குள்ள வளர்ந்து இந்த நாலேஜ்ல க்ரோ ஆகிறோமோ இப்ப என்ன ஆகுதுன்னா, என்னுடைய சொந்த நீதியில வாழ ஆரம்பிக்கிறேன் இல்லைங்களா? ஐ அம் a righteous man compared to my brother, compared to my sister, I am very righteous. ஏன்னா நான் அநேக விஷயங்களை தேவனுக்கு ரொம்ப பிரியமாக செய்துட்டே இருக்கிறேன்னு பார்ப்பாங்க. அது கூட வே ஆஃப் ஷோயிங் அவர் பிரைஸ் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய குறைபாடை அப்ரிஷியேட் பண்ணோம். எனக்குள்ள இன்னும் குறை இருக்கு, எனக்குள்ள எதுவுமே சுத்தமானது இல்லை, தேவ கிருபை தேவ இரக்கம் தான் என்னை நடத்துகிறது இப்படின்ற ஒரு சிந்தனை எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். இதுதான் நம்மள ஹம்பிளான கேரக்டர்ல கொண்டு வரும். 2வது, எவ்வளோ ஞானத்துல எவ்வளோ அறிவில வளர்ந்தாலும் தேவன் ஞானத்தில இன்னும் குறைப்பட்டவனா இருக்கிற அந்த ஞானத்தை தேவன் தான் கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு. ஸோ நான் இவ்வளோ தெரியும், பைபிள் எல்லாமே தெரியும், ப்ராஃபஸி தெரியும், இதெல்லாம் எப்ப மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கணும், அப்ப இந்த மனத்தாட்சி என்னக்கூடிய விஷயம் எங்கேயோ கொஞ்சம் சின்னதா நமக்குள்ள என்னவா அங்க கொஞ்சம் முளைக்க ஆரம்பிக்கும். அதான் கொண்டு வர்றாரு. சோ இங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய தெளிந்த புத்தி இருக்கு இல்லைங்களா? ஓகேங்களா? சவுண்ட் மைண்ட். இந்த சவுண்ட் மைண்ட் நமக்குள்ள சரியான ரீதியில வளர்ச்சி அடையணும்னா இந்த மனத்தாட்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றார். இந்த மனத்தாட்சி இல்லைன்னா நமக்குள்ள தெளிந்த புத்தி இருக்காது. நம்ம எங்கேயோ கொஞ்சம் நேரோ டவுனா இருக்கும், எங்கேயோ கொஞ்சம் பார்ஷியலா தான் எங்களுக்கு கொண்டு வர பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, we will be little partial இல்லைங்களா? we will not be able to think justly. நியாயமான விஷயமா திங்க் பண்ண மாட்டோம், ரீசனபிளா திங்க் பண்ண மாட்டோம், இம்பார்ஷியலா திங்க் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த பார்ஷியாலிட்டியா திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்போது நமக்குள்ள சவுண்ட் மைண்ட் இல்லைன்னு அர்த்தம். அந்த சவுண்ட் மைண்ட் இல்லைன்னா எங்கிட்ட ஹம்பிள்னஸ்ல இன்னும் நான் என்னவா இன்னும் வளர்ச்சி குறைப்படுகிறதுன்ற ஒரு காரியத்தை கூட நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்றார். ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா, எப்போ நம்முடைய பலவீனத்தை அப்ரிஷியேட் பண்ணி என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணி தேவனுடைய ஞானத்துல இன்னும் குறைப்பட்டவனா இருக்கிறேன்னு அப்ரிஷியேட் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் தேவனுடைய ஞானம், தேவனுடைய என்லைட்டன்மெண்ட் எனக்குள்ள அதிகமா வரும். ரொம்ப முக்கியமா பார்க்கணும் இல்லைன்னா, அறிவில வளர்த்தே இருக்கிறோம், ஆனா அந்த அறிவு ஞானமா மாறணும். அந்த அறிவு ஞானமா மாறணும்னா நமக்குள்ள சவுண்ட் மைண்ட் வராது. அந்த ஞானமா மாறும் போதுதான் காடுடைய என்லைட்டன்மெண்ட் இன்னும் பியூட்டிஃபுல்லா நமக்குள்ள என்ன ஆகும், இது கம். அதான் அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, காட் ரெசிஸ்டஸ் த ப்ரௌட். எனக்குள்ள கொஞ்சம் மேட்டுமை அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்க ஆச்சுன்னா அவர் என்ன என்லைட்டன்மெண்ட் எனக்கு கொடுக்கணுமோ, என்ன இந்த நான் இந்த கான்சென்ட்ரேஷன் லைஃப்ல இன்னும் தேவனை புரிஞ்சு கொள்ளக்கூடிய என்லைட்டன் என்ன கொடுக்கணுமோ அதை ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், இப்படியே கொடுத்துட்டு போனா I'm going to one day fall somewhere. அதாவது அதுக்கு தேவையான படிப்பினை என்ன பண்ணுவாருன்னா அங்கேயே ரெடி பண்ணுவாங்க.
படிச்ச கிளாஸ்லயும் 1 வாட்டி படிக்க வைப்பாங்க. 10th 1 வாட்டி படிச்சா 3 வாட்டி படிச்சா படிக்கணும். ஏன்னா என்ன விஷயத்தை விரும்புறாரோ அங்க நான் முடிக்கல சார். அதாவது நெக்ஸ்ட் என்லைட்மெண்ட் என்னால கொடுக்க முடியாது. அதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க பார்க்கணும். ஸோ காட் ரெசிஸ்டட் த ப்ரௌடுனா நான் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா கூட என்னவா நாலேஜ்ல ரொம்ப அப்படியே என்னவா ரொம்ப ஃபெமிலியரா எந்த விஷயத்தை கேட்டாலும் பேசக்கூடியவனா இருக்கலாம், அது நாலேஜ். ஆனா காடுடைய என்லைட்டன்மெண்ட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஓகேங்களா? அத நாம ருசி பார்க்கணும்னா இந்த மனத்தாட்சிக்குள்ள நாம பிரவேசிக்கிறோம் சகோதரர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் இவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து சார். இது வந்து ஆவிலே எளிமை உள்ளவர்கள் அப்படின்னும் போது மேஜர் ஜஸ்ட் பாயிண்ட்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஆவிலே எளிமை என்னும் போது எப்படி நம்ம யோசிக்க கூடாது, அந்த எளிமை தனத்தை, அந்த ஆவியில எளிமை தனம் நம்ம கிட்ட இருந்துச்சானா நாம ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது பெரும்பாலான நம்ம கிட்ட இந்த ஆவியில எளிமை தனம் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா இந்த உலக நியாயம், உலக ஞானம், உலக நியமத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதுதான் ஃபவுண்டேஷனா நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஆனா அந்த ஃபவுண்டேஷனை எல்லாத்தையும் தனித்து எறிந்து இந்த ஒரு ஹம்பிள்னஸான கேரக்டரை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஒருத்தர் 25 வருஷம், ஒருத்தர் 15 வருஷம், ஒரு 30 வருஷம் இதே நியமத்துல வாழ்ந்துட்டு இருந்துக்குவாங்க. அதை ஒடிச்சு ஒரே நாள்ல சரி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. தொடர்ந்து அதை என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் சார். ஸோ இந்த ஒரு ஹியூமிலிட்டி, இந்த பிரைமரி எலிமெண்ட் அப்படின்றார் இல்லைங்களா? இந்த மனத்தாட்சி அல்லது அம்பலா இருக்கக்கூடியது ரொம்ப பிரைமரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் பேஸ் மேல தான் அடுத்த கேரக்டர் நம்ம கூட என்ன ஆகணும், வளர ஆரம்பிச்சோன்றார். ஸோ அடுத்த கேரக்டர் குறித்து பேசுறாரு, வாசிக்கிறாங்க. செகண்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனுதாபத்துக்குரிய பலனாகிய ஆறுதல்கள். அனுதாபத்துக்குரிய பலனுடைய ஆறுதல்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இதுல இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா blessed is that they mourn. யார் அனுதாபத்திற்குரிய பலனாகிய ஆறுதல்கள். கர்த்தரால் கூறப்பட்டுள்ள 2ஆம் மலை பிரசங்கத்தின் வார்த்தைகள் அல்லது வாக்கியமான நிலை முதல் வார்த்தைக்கு மிகவும் தொடர்புடையதாகும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுவது என்பது ஒரு குணலட்சணம் அல்ல, மாறாக அது கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு மனப்பான்மையாக குறிக்கின்றதாக இருக்கிறது. ஆறுதல் அல்லது சந்தோஷங்கள் இல்லாத துயரப்படுதலின் ஆவியே ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவி என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. ஓகே, சரி. இப்போ இங்க ஆரம்பிக்கும் போது என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது என்ன வார்த்தை சிஸ்டர், துயரப்படுகிறவங்க. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா மோன், யார் ரொம்ப துக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த துக்கப்படக்கூடிய காரியம் ஒரு குணாதிசயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. இது வந்து ஒரு மனுஷனுடைய மைண்ட் மேலதான் டிபெண்ட் ஆகும் இந்த மோனி. ஸோ அப்படி இருக்கும் போது ஓகே, இப்ப எல்லா கிறிஸ்துவர்களும் ரொம்ப துக்கித்து இல்லைங்களா, சந்தோஷமே படாத இருக்கணும்னு கிறிஸ்து விரும்புகிறாரா அப்படின்றத கேட்கும் இல்லைங்களா? என்ன தேவன் ஆசீர்வதித்தாலும் எப்பவுமே குறைபாடுல துக்கமா இல்லைங்களா, யாரா பார்த்து சொல்ற முடியும் இப்போ பாருங்க ஆங்கிலம் முடிச்சுட்டாங்களா, அந்த கண்டிஷன் அதுதான் கிரைஸ்ட் விரும்புகிறாரா இந்த ரொம்ப கிளியரா விரும்புகிறார் இல்லைங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய நியமம் இது அல்ல. துக்கப்படுதல் அல்லது என்னங்க அந்த மோர்னிங் அப்படின்றது எந்த விஷயத்துல நாம என்னவா இருக்கணும், மோன் ஆகணும்ன்ற ஒரு பாயிண்ட கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? சோ இந்த துக்கமா இருக்கக்கூடியது வந்து தேவனுடைய நியமமா கிரைஸ்ட் இதுதான் கொண்டு வராருன்னா நிச்சயமா இல்ல. பிதாவாகிய தேவனும் தூதர்களும் என்னங்க இப்படி என்னங்க மோன் பண்ணது இல்ல. ஆல் ரிஜாய்சிங் சொல்றாரு பாருங்க. வாக்கியம் ஆறுதல் அல்லது சந்தோஷங்கள் இல்லாத துயரப்படுதலின் ஆவியே ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவி என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. மேலும் நம்முடைய பரம பிதாவும் பரிசுத்த தேவதூதர்களும் எப்போதும் துக்கப்பட்டு கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள் என்றும் நம்மால் அனுமானிக்கவும் முடியாது. ஒருவேளை துயரப்படுதல் ஒரு குணலட்சணமாக இருக்குமானால் நிச்சயமாக பிதாவும் தூதர்களும் துயரப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மாறாக கருத்து என்னவென்றால் இப்பொழுது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதே ஆகும்.
அதாவது தற்கால பூமிக்குரிய சூழ்நிலைகளை ஆனது முழுமையான திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதில்லை என்று உணர்ந்துகின்றவர்களாக கூறுகிறது. இந்த துயரப்படுகிறோர் அப்படின்னும் போது சகோதர சகோதரிகள், நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் கொடுத்தாலும், இந்த பூமியில நமக்கு தேவையான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் நம்ம எப்பவுமே துயரமா இருக்கணும், துக்கப்பட்டுட்டே இருக்கணும்ன்றது மீனிங் இல்ல. மாறாக நீ சொல்றதுதான், பிதாவாகிய தேவனும் தூதர்களும் இந்த ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னா நிச்சயமா இல்லை. அப்படி இருக்கும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இந்த பிரசன்ட் ஈவல் வேர்ல்ட் இல்லைங்களா, இந்த காஸ்பல் ஏஜ்ல இப்பிரபஞ்சத்தின் பிரபுவாகிய சாத்தானானவன் எல்லாருடைய மனக்கண்களையும் எனக்கு மூடி வச்சிருக்கிறான். எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவா தேவ ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைப்பட்டதா இருக்கு. இந்த சூழ்நிலையில நாம எதை என்னவா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சுத்தி நடக்கும் போது அதை பார்த்து நம்ம துயரம் படுற பாருங்க, அதுதான் நம்முடைய கண்டிஷன். ஒரு சந்தோஷம் இல்லை, துயரம், துக்கங்கள், கஷ்டங்கள். ஒரு பேப்பர் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய கொடியதான வஞ்சனைகள் எல்லாம் பார்த்துட்டோம்னா எப்பப்பா தேவனுடைய ராஜ்யம் வரும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சிந்தனை. அதுதான் அந்த துயரப்படுது. இங்க நம்ம பர்மனண்டா இருந்து இதை மாற்றக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் லைஃப் என்ஜாய் பண்றோமானா சகோதர சகோதரிகளே, நமக்கு தாற்காலிகமா கொடுத்திருக்கக்கூடிய சில சந்தோஷத்தின் காரியங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த பூமியின் குடிகளை நாம் பார்க்கும்போது சத்தியத்திலே இல்லாதவர்கள் அல்லது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில நடக்கக்கூடிய காரியங்கள், இந்த பூமியில எத்தனை ஜனங்கள் கஷ்டப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு துக்கம் வருது இல்லைங்களா. அதுதான் நாம என்னன்னா இல்லைங்களா. கண்டிப்பா பண்ணி சிஸ்டம். அதாவது முழு மனித குடும்பம் என்று கடந்து சென்று கொண்டு இருக்கும் பிரச்சனைகள், பாவம், வியாதி, வலி, மரணம் மற்றும் கூக்குரலை அறிந்தவர்களாக குறிக்கின்றது. தற்கால சூழ்நிலைகளின் கீழ் அனுதாப இருதயம் கொண்டவர்களும் தற்கால சூழ்நிலைகள் திருப்திகரமற்றவர்கள் என்று உணர்கின்றவர்களும் பாக்கியவான்கள். ஏனெனில் தேவனுடைய ஏற்பாட்டின் கீழ் அனைத்தும் சிறப்பான விதத்தில் நிரூபப்படுத்துவதற்கான காலம் வந்து கொண்டு இருக்கின்றது. மேலும் தற்கால சூழ்நிலைகள் குறித்ததான இவர்களுடைய அதிருப்தியானது தெய்வீக திட்டம் ஏற்பாடு பண்ணிக்கொண்டு இருக்கும் மேலான ஏற்பாடுகள் மீது இவர்களை ஈன்றுகின்றது. தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் அவருடைய திட்டம் செய்யப்படுவது போன்று பூமியில் செயல்படுத்தப்படும் போதும் துக்கம், துயரம், வேதனை மற்றும் கண்ணீருக்கான காரணங்கள் அனைத்தும் மாற்றப்படும். மேலும் அக்காலமானது ராஜ்யம் இன்றி துயரப்படுகின்ற இந்த வகுப்பாருக்கு ஆறுதலின் காலமாகவும் திருப்தியின் காலமாகவும் இருக்கும். துயரப்படுவோர் பாக்கியவான் அப்படின்னும் போது நம்முடைய சொந்த கஷ்டங்கள், வேதனைகள் இதெல்லாம் இல்லைங்க துயரப்படுவது. இதை காட்டிலும் இன்னொரு ஸ்டெப் மேன்மையானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இப்போ நாம சுவிசேஷ யுகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்தவராக தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மையை காண்கிறவர்களாக இருக்கக்கூடிய எதுல நம்முடைய அனுதாபத்தின் இருதயம் ரொம்ப முக்கியம் அப்படின்றார். சிம்பத்தி ஆஃப் ஹார்ட் இல்லைங்களா. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த அனுதாபம் என்னக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா. எப்படியாச்சும் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுதா, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம அவங்களை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மனசு நமக்குள்ள வந்து பார்க்கலாம். இதுதான் துயரப்படக்கூடிய காரியம். இது துயரப்படக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமாக ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவை அப்படின்றாங்க. ஏன்னா அந்த துயரப்படுதலின் மூலமாக நம்ம என்ன அங்கீகரிக்கிறோம்னா தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மையை அங்கீகரிக்கிறோம். தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை என்னவா ரொம்ப எதிர்நோக்கி பார்க்கிறோம். அதுதான் துயரப்படுது சரிங்களா. அந்த விஷயத்தை தான் கொண்டு வரும்போது நீங்க என்ன விஷயத்தை கொண்டு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பூமியின் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இல்லைங்களா
ஆதாமுக்குள்ள வந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் ஏதோ ஒரு ரீதியில ஒரு விடுதலையை கொடுக்கிறாருன்னா யோசிப்பாங்க. நம்மளால முடியுமா? இல்லைங்களா? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 15 பேருக்கு ஏதோ நல்ல விஷயம் பேசுறதுக்கே நமக்கு டைம் இல்லை. ஆனா தேவன் ஆதாம்ல இருந்து வந்த ஒரு மனுஷனையும் அவரு நிராகரிக்காமல் அவர் ஆசீர்வதிக்க போறாருன்னா யோசித்து பாருங்க சகோதர. இந்த ஆசீர்வாதத்தை அறிந்திருக்கக்கூடிய நாமோ, இந்த மேன்மையை அறிந்திருக்கக்கூடிய நாம தான் துயரப்படுவதற்கு வாய்ப்பு. பூமியில் இருக்கக்கூடிய துயரப்படுவதே வேற. ஏன்னா நம்ம லைஃப் இவ்வளவுதான், இப்படியே தரித்திரராக இருந்து இப்படியே கஷ்டப்பட்டு இல்லைங்களா, இப்படியே துக்கங்களை அனுபவிச்சு இப்படியே செத்து போயிடணும், அதுதான் அவங்க துயரப்படக்கூடிய காரியம். அந்த துயரம் இங்க சொல்ற. நாம படக்கூடிய துயரம் என்னதுன்னா, தேவனுடைய புத்திரர்களாக இப்ப நம்மளை அழைத்து தேவனுடைய எல்லா அதிசயமான செயல்களையும் நமக்கு காமிச்சிட்டாங்க. அந்த மேன்மையான ராஜ்யத்தை நம்ம என்னங்க மோசேக்கு சொன்னார் இல்லைங்களா, மேல போய் பிஸ்கா மலையில என்ன பாருனாங்க, நான் என் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கானான போய் நீங்கன்னு பாருனாரு, பிஸ்கா மவுண்டன்ல இருந்து பாருனாரு, எவ்வளவு பார்க்க சொன்னாங்க. அந்த மாதிரி நம்மள கூட இப்போ பிஸ்கா மவுண்டன்ல நிக்க வச்சு காமிச்சிட்டு இருக்காரு. என்ன காமிக்கிறாங்க? வரப்போற ராஜ்யத்தினுடைய மேன்மையை காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது நமக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஒரு மனுஷன் USA போயிட்டு ரொம்ப நாளா செட்டில் ஆகிட்டு அவன் இந்தியாவுக்கு வாபஸ் வரான். வந்துங்களா, வந்து இங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆகுமா, என்னப்பா நாங்கப்பா அப்படியெல்லாம் இருக்கிறோம் சுகபோகமா, பாவம் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றாங்க. ஏங்க அவருக்கு அந்த மேன்மை தெரிஞ்சிச்சு. அப்படிலாம் நம்ம லைஃப் அந்த வரப்போற ராஜ்யத்தின் மேன்மையை தேவன் காமிச்சிட்டார். இப்ப இருக்க போற ராஜ்யத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு துயரம் வருது பாருங்க. அது வரணும், அப்படி வந்தாதான் பாக்கியலாம். ஏன்னா அதான் விஷயத்தை கொண்டு வரா. கண்டிப்பா கர்த்தருடைய ஜனங்களுக்கு தற்காலத்திலும் கூட ஆறுதல் கிடைப்பது உண்மையே. அதாவது தெய்வீக வார்த்தையின் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களின் மீது இவர்கள் கட்டி எழும்ப விசுவாசத்தின் மூலமாக இவர்கள் இக்காலத்திலேயே ஆறுதல் அடைகின்றார். இந்த வகுப்பார் தற்காலத்தில் காணப்படும் தவறுகள், அநியாயம், பெரும் துயரங்களை உணர்ந்து கொள்வார்கள் என்ற இக்காரியமானது இவர்களுக்குள் பல தெய்வீக வாக்கு தத்தங்கள் கவர்ந்து இழுக்கப்படும் இருதய நிலையை உருவாக்குகின்றது. ஆனால் மற்றவர்களோ, அதாவது சிருஷ்டிகளின் மேல் அதிகம் அனுதாபம் இல்லாத இருதயத்தை உடையவர்களோ, நமக்கு முன்பாக சுவிசேஷத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கைகளை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் காணப்படுவார்கள். ஆகவே அனுதாபம் கொள்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளினால் கவர்ந்து இழுக்கப்படுகின்றபடியா இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளிலிருந்து ஆறுதலை அடைகின்றார்கள். இந்த வார்த்தைகள் இவர்களுடைய இருதயங்களுக்கு சமாதானத்தை பேசுகின்றது. மேலும் இவ்வார்த்தைகள் தற்கால சூழ்நிலைகளின் கீழ் குறைவான அனுதாபம் உள்ளவர்களாக இருப்பவர்கள் அறிந்தவராக உள்ளான சந்தோஷத்தையும் இவர்களுக்கு கொடுக்கின்றது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களே. இங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வர்றாங்க சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு இந்த இந்த துயரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த துயரப்படக்கூடிய ஒரு குணாதிசயங்களை நம்ம வளர்த்து கொண்டிருந்தாலும் நமக்கு என்ன கம்ஃபர்ட், நமக்கு என்ன ஆறுதல் அப்படின்னும் போது, இந்த கால சமயத்தில் தேவன் இந்த சத்தியத்துல நம்ம நடத்தி அவருடைய வாக்கு தத்தங்கள், மேன்மையும் அருமையமான வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டு என்ற ஒரு என்ன சந்தோஷத்தோடு ஒரு கம்ஃபர்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு. ஏன்னா அந்த ராஜ்யத்தை பார்த்தோம், அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையை பார்த்தோம், அந்த ராஜ்யத்துல நமக்கு இருக்கக்கூடிய பணிகள் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவம் தான் நம்மை என்ன பண்ணுறோம், அந்த துயரத்தில சந்தோஷப்படுகிறது. ஆனா பூமியின் துடிகளை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த மனதளவிலே நாம் அனுதாபம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கணும். நம்ம யூசுவலா உலகத்தின் ஜனங்களையோ அல்லது பேர் கிறிஸ்துவர்களையோ பார்க்கும்போது எந்த கோணத்துல எப்பவுமே பார்க்கறோம்னா எப்படி பார்க்கறோம், பாபிலோனா பார்க்கறோம் இல்லைங்களா. பாபிலோன் அப்படியானது இப்படியானது. ஆனா பாபிலோனுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, அதை மறந்துடக்கூடாது.
That consolation we should have. எல்லாமே தேவன் இந்த விஷயங்களை செய்யும் போது எப்பவுமே ஒரு என்னங்க ஒரு வைராக்கியமோ அல்லது ஒரு ஹேட்ரடா நாம ஜனங்களை பார்க்க கூடாது. ஏன்னா நாம அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக. பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இந்த சுபாவத்தை தான் நம்ம வளர்த்துக்கணும். தவிர நாம பிறரை பார்த்து குற்றப்படுத்தி இல்லைங்களா பூமியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்கன்னா அது தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அதுக்கே உரியதான பணிகளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கே உரியதான கால சமயத்துக்காக காத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் போது நாம் துயரப்படக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த பூமியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு அட்டூழியங்களை பார்க்கும்போது தேவனே உன்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில லிட்டரலா ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு ஜெபம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த துயரத்தோடு நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நமக்குள்ள என்ன ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வருதுன்னா ஆர்வி ரெடி போற நீ அதுக்கு தயாரா இருக்கிறியா? இல்லைங்களா? சபை முடியணும், சபை முடியும் கேரண்டி. ஆனா அந்த முடிவாகக்கூடிய சபையில நாம் இருக்கிறோமா? அந்த பயத்துல நாம் வாழ வேண்டும். கன்க்ளூஷனா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. குணலட்சணங்களில் உள்ள முதலாவது குணலட்சணமாகிய மனத்தாழ்மையை நாம் விதைத்து அதனை நாம் அதிகமாய் வளர்த்த முடியும் போது நம்மால் இரண்டாம் குணலட்சணமாகிய அனுதாபத்தின் ஆவியையும் நம்மால் வளர்த்த முடியும். இந்த அனுதாபத்தின் ஆவியை வளர்த்துவதற்கு நாம் அடிக்கடி மற்றவருடைய நலன்களை சோதனைகளை நம்முடைய பிரச்சனைகள் போன்று எண்ணி உதவி கரத்தை நீட்ட வேண்டும். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தினர்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கலாத்தியர் 6:10. ஓகே. சோ இங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா நம்முடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் இல்லைங்களா மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மைய நம்ம நாளுக்கு நாள் எவ்வளவு நம்ம அதிகரித்து அந்த மனத்தாழ்ச்சியில வளர்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மைண்ட்ல என்ன ஆகுறோம்? நம்முடைய குறைகளை நாம புரிஞ்சு நம் குறைபாடுல இருக்கிறோம், தேவனால் தான் நம்ம நடத்தப்பட்டு இருக்கிறோம்ன்ற அந்த குவாலிட்டியான ஒரு கேரக்டர் நமக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கும் போது சகோதர சகோதரிகளே வேறு ஒருவருடைய கஷ்டங்களை பார்க்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த துயரம் வரும். அதான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது ப்ரொபோர்ஷனேட்டா நடக்கும். நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டு நம்மை மேட்டுமையில வளர்த்து கொண்டு நாம் பிறரை நோக்கி துக்கிக்கிறோம்னா அது ஆகாது, பிராக்டிக்கலா முடியாதுன்ற சரிங்களா? அதாவது சகோதர சகோதரிகள் இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் இந்த துயரப்படக்கூடிய விஷயம் அல்லது அனுதாபத்தினுடைய ஆவி எப்போ நமக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட கொண்டு வராங்க இல்லைங்களா? இந்த அனுதாபத்தினுடைய ஆவி எப்போ நம்ம அதிகமா நமக்குள்ள செயல்படுத்தலாம்னா பிறருடைய கஷ்டங்கள் துக்கங்கள் இல்லைங்களா தேவைகள் எல்லாத்தையும் நம்முடையது என்று நாமோ சிந்திச்சு அவர்களுக்குள் நாமோ செயல்பட ஆரம்பிப்போதுதான் இந்த அனுதாபத்தின் ஆவி நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்குதுன்றது நமக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமானது. யூஸ்வலா ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ உடம்பு சரியில்லை இல்ல ஏதோ ஒரு தேவை அப்படின்னும் போது அது நம்ம வீட்டுல நடந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா விசுவாச வீட்டாரா இருக்கிறோம் இல்லைங்களா? கொஞ்சம் இப்ப பூமியில நீங்க பார்க்கும்போது பூமியினுடைய நியமம் எப்படி இருக்கு பாருங்க இல்லைங்களா? என் வீட்டுல நடக்கலையா வேற எங்கேயா நடந்துச்சா ஐயோ பாவம் அப்படின்னு என்ன பண்ணுறோம் அவ்வளவுதான். எவ்வளவு லிமிட்ஸ் இருக்கு அந்த லிமிட்ஸ் தான். ஆனா தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர அங்கங்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடன் அங்கங்களை எப்படி பாவிக்கிறோம் இல்லைங்களா? என் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் ஓகே, என் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணலாங்க பார்க்கலாம் அப்படின்ற விஷயம் இல்லை. நீங்க அதாங்க சொல்றாரு, to understand others sorrows difficulties as mine I should take as mine. என்னால முடியுமா? எனக்கு திராணி எவ்வளவு இருக்கு அந்த சூழ்நிலையில அவருடைய ஹெல்ப் பண்றதுக்கு அவ்வளவு செய்ய வேண்டியது. அதுதான் அந்த அனுதாபத்தினுடைய வளர்ச்சியை நாம் சகோதர சகோதரிகள் மத்தியில காண்பிக்க முடியும். சகோதர சகோதரிகள் ஸோ ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஸோ ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான், இரண்டாவது நாங்க துயரப்படுகிறோம். ஸோ இந்த பிளசன்ட்னஸ் எவ்வளவு இருக்குது நம்ம கவனிச்சோம். தேவனுடைய சித்தமா இருந்தா அடுத்த விஷயங்களை அடுத்த ஒரு கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். தேவன் இந்த வார்த்தைகளை பாராட்டுகிறார்.
ಕ್ರಿಸ್ತಿಯಸ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ತಂದೆಯ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಆಹಾರವನ್ನು ಈಗ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ತುಂಬ ಮುಖ್ಯವಾದಂಥ ಒಂದು ಪಾಠ ಅಲ್ವಾ? ಏನಪ್ಪ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸುಮಾರು ವರ್ಷಗಳ ನಂತರ ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಪರ್ವತದಲ್ಲಿ ಮಾತಾಡುವಂಥ ಒಂದು ಟಾಪಿಕ್ಗೆ ಬಂದಿವಿ. ಮತ್ತೆ ಇನ್ನು 5ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಈಗ ಕೈ ಹಾಕ್ತಿದ್ದೀವಿ. ಹಾಗೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂಥ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಆಗಿದೆ. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ಆರ್ಥಿಕವಾದಂಥ ಗುಣಗಳನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ಅವಶ್ಯಕವಾದಂಥ ಒಂದು ಟಾಪಿಕ್ ಆಗಿದೆ. ಅದಕ್ಕೆ ಅದು ಟಾಪಿಕಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂತ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವರ ಒಂದು ಹೆಡ್ಲೈನ್ಸ್ ಏನಪ್ಪ ಇದೆ ಅಂದ್ರೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಗುರುತಿಸಿ ಇಗೋ ಆ ನೀತಿವಂತನು ಅಂತ ಮಾಡ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಈ ಟಾಪಿಕ್ ಯಾವ್ದನ್ನ ಆಧಾರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಿದೆ ಅಂತ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಮತ್ತೆ ಸುವಾರ್ತೆ 5ನೇ